நெஞ்சிற்கினிய நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் காத்தால 11:43 வரைக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். பிறகு சித்திரை நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு கோவில்களுக்கு போனா அந்த கோவில்களில் எந்த தெய்வங்கள் இப்படி கைகாட்டி நமக்கு அபயஹஸ்தம் அளிக்கிறதோ அந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும். உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாலும் சரி, வேலையில் பிரச்சனை இருக்குன்னாலும் சரி, அந்த தெய்வங்களுடைய அபயஹஸ்தம் நம்மளை காப்பாற்றும். அதே மாதிரி குடும்பத்து பெரியவர்கள் நீ நல்லா வாழு நம்மளை இப்படி வாழ்த்தினாங்களா நல்லா இருக்கும். நாக தெய்வங்களை இன்றைக்கு வழிபட்டால் உங்களுடைய திருமண தடைகள் விலகும், நன்மைகள் பெருகும். ரிஷபராசி என்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார். நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் தேடி வரும்னு அர்த்தம். சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார், சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். உங்க குடும்பத்தில் உங்க சகோதர வகையிலேயோ உங்க குடும்பத்திலேயோ திருமண செய்திகள் வந்து இருக்கும். காதல் உறவுகள் மலரும். ஆபீஸ்ல நல்ல பதவி கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். மிதுன ராசி என்பர்களே, சதுர்த்தம கேந்திரம் வலுத்திருக்கு. சந்திர பகவான் அங்க உட்கார்ந்து இருக்கார். சூரிய பகவான் 6ஆம் இடத்துல. இந்த நாள் அம்மாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். எதிர்பார்க்கிற லோன் கிடைக்கும், எதிர்பார்க்கிற வீட்டு வசதி கிடைக்கும், எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் கூடி வரும். ஆனா நெஞ்சக நோய்கள் இருக்கிறவ மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இன்னைக்கு கார்டியோ வாஸ்குலர் சர்ஜன்ஸ், அதே மாதிரி பல்மனாலஜி சம்பந்தப்பட்ட பிராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ் இவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். சகோதரர்கள் உடல் நலத்தில் இன்னைக்கு அக்கறை எடுக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிசினஸ் லாபகரமா இருக்கும். கடகராசி என்பர்களே, மனமகிழ்ச்சியான ஒரு நாள். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமேன் தாயுமானவர் எழுதுறார். கோவிலுக்கு போக முடியாட்ட கூட மனசுக்குள்ள தெய்வத்தை வச்சு வழிபாடு செய்யணும். கோயில் முழுதும் கொண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் தேடியும் கண்டிலனேன்னு பாடுறாங்க இல்லையா? இந்த நாள் நீங்க என்ன பண்ணணும், மனசுக்குள்ள தெய்வத்தை வச்சு கும்பிடுவீங்க. அந்த தெய்வ வழிபாட்டிற்கு அப்படி தியானம் ரூபத்தில் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இது மிக நல்ல நாள். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும், முயற்சிகள் வெற்றி வரும், வியாபாரம் லாபகரமாக அமையும், படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசி என்பர்களே, சில விஷயத்தை சிந்திச்சே காரியம் நடக்கிறது லேட் ஆகிட்டே இருக்கு. என்ன இது வேகமாக நடக்கலையே அப்படின்னு தோணும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பரபரப்பு. அவங்க வேகத்துக்கு மற்றவங்களால சில சமயம் ஈடு கொடுக்க முடியறதில்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல தன வருமானம் வரும். சில காரியங்கள் தடைப்படுறதுனா 8ல் சனி இருக்கு, அப்படித்தான் தடைப்படும். அதை ஏற்றுக்கத்தான் வேணும். யதார்த்தத்தை மறுக்க முடியாது இல்லையா, ஏற்றுக்கணும். புதிய வேலைக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கல, எதிர்பார்க்கிற ரிசல்ட் இல்லை. ஆனால் பிஸ்னஸில் புதிய முயற்சிகள் பண்ணலாம், வெற்றி கிடைக்கும். அதே பிஸ்னஸ்லேயே பாருங்களேன், உங்களுக்கு போட்டியாளர்கள் அதிகரிப்பாங்க. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அதே ஏரியாவிலேயே போட்டியாளர்கள் புதுசாக இப்போ முளைச்சிருப்பாங்க. இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களையும் பார்க்கலாம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல தன வருமானம் தரும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியில லாபாதிபதி இருப்பதனால் எல்லா விஷயங்களும் லாபகரமாக அமையும். அனுகூலமான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். சுக்கிர பகவான் அனுகூலத்தினால இந்த மனைவி தரக்கூடிய அட்வைஸ் இருக்கு பாருங்க, அது உங்களோட வாழ்க்கையில உயர்த்தும்.
பொருளாதார ஏற்றம் பெருகும் ஒரு நாள். தங்கம் வாங்கும் யோகம் பலருக்கு உண்டு. சிலருக்கு சுவாச பிரச்சனைகள், பூச்சி மருந்துகளினால் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். துலாம் ராசி என்பர்களே, ஏற்றம் தரும் அற்புதமான நாள் இந்த நாள். சுக்கிர பகவான் என்ன பண்றார்? லாபாதிபதியோடு சேர்ந்து இருக்கார். நல்ல தனலாபம் தருவார். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வீடே அப்படி ஒரு மகிழ்ச்சியில் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் கூடி வரும். எப்படி ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறது அப்படின்னு கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் அமர்ந்து பேசுவீங்க. மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டு. எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். நல்ல நாள். பிசினஸ் நல்ல டெவலப் ஆகும். விருச்சிக ராசி என்பர்களே, தனலாபம் பெருகும் நல்ல நாள். ரொம்ப அடமண்டார்ந்த சில காரியங்களை பிடிப்பீங்க. ஆபீஸ்ல உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை நாங்கள் பாருங்க, அப்படித்தான் இன்னைக்கு இருப்பீங்க. அதே நேரத்தில் தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். தனுசு ராசி என்பர்களே, பலரும் மரியாதை செலுத்தக்கூடிய அமைப்பு இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கலாம். தன லாபம் பெருகும். வியாபார லாபம் பெருகும். நல்ல நாள். மகர ராசி என்பர்களே, இந்த நாள்ல சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் லாபத்தில் இருக்கார். அலுவலகத்தில் உயரதிகாரியை இன்னைக்கு அனுசரித்து போறதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இந்த நாள் சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால நன்மைகள் நடக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரம் திருப்திகரமா இருக்கும். கும்பராசி என்பர்களே, எந்த ஒரு காரியத்தையும் பதட்டப்படாம நிதானமா செய்யுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. உங்க ஹெல்த்லையும், உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்லையும், தந்தையுடைய ஹெல்த்லையும் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குடும்பத்தில் நிம்மதி பெருக அமைதியாக இன்னைக்கு இருக்கிறது நல்லது. வியாபாரம் ரகசியத்தை வெளியே சொல்லப்படாது. வெற்றியின் ரகசியத்தை. மீன ராசி என்பர்களே, மிகுந்த நன்மைகளை தரும் நல்ல நாளாக இந்த நாள் அமையும். புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள். சுபகாரியங்கள் கூடி வரும். வருமானம் பெருகும். மனசுக்கு சந்தோஷம் பெருகும். உங்கள் எதிரிகள் சிலர் நண்பர்களாக மாறுவார்கள். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆஃபீஸில் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு புதிய வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற கோர்ஸ் அமையும். எதிர்பார்க்கிற கல்வி நிறுவனம் கூடி வரும். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?